வணக்கம். 10th கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. செகண்ட் யூனிட்லேருந்து எடுத்துக்காட்டு 2.29 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்கள் காண்க அப்படின்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? தீர்வு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 4 எண்கள். என்னது? கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 4 எண்கள். அது என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னாக்க a மைனஸ் 3d a மைனஸ் d a ப்ளஸ் d a ப்ளஸ் 3dன்னு சொல்லிட்டு இந்த 4 எண்கள் வந்து வச்சுக்கிறான். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? 4 உறுப்புகளின் கூடுதல் 28ன்னு கொடுத்துருந்தாங்களா? கொடுக்கப்பட்டவை 4 உறுப்புகளின் கூடுதல் 28. இப்போ அந்த 4 உறுப்புகள் நம்ம என்னென்ன வச்சுருக்கோங்க? a மைனஸ் 3d a மைனஸ் d a ப்ளஸ் d a ப்ளஸ் 3d. இது 4ஐயும் நம்ம கூட்டுங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு கிடைக்குது? 28ன்னு கிடைக்குதா? ஸோ அப்போ 4ஐயும் கூட்டலாம். a மைனஸ் 3d ப்ளஸ்ஸு a மைனஸ் d ப்ளஸ்ஸு a ப்ளஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் 3d. ஓகேங்களா? இந்த 4 நம்பரையும் கூட்டணுங்க அப்படின்னாக்கா நமக்கு 28 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 28. இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் டி இருக்குது, இங்கே ப்ளஸ் டி இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 3d இருக்குது, இங்கே ப்ளஸ் 3d இருக்குது. கூட்டினோம் அப்படின்னாக்கா 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வெறும் ஏ மட்டும்தான் இருக்குது. எத்தனை ஏ இருக்குது? 1 2 3 4. ஏ ஃபுல்லாக கூட்டணுங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 4a ஈக்குவல் டு 28ன்னு கிடைக்குங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம். 4 4 7 28. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கிது? 7ன்னு கிடைக்குதுங்களா? ஏவோட வேல்யூ நான் 7ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276ன்னு கொடுத்துருந்தாங்களா? இந்த 4 எண்களோட வர்க்கங்களின் கூடுதல் தான் அவங்க 276ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 4 எண்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வர்க்கப்படுத்தலாம். a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு a மைனஸ் d த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு a ப்ளஸ் d த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு a ப்ளஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 276ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குதா? இப்போ நமக்கு தெரியும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தெரியுமா? இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒன்றுத்துக்கும். இப்போ a மைனஸ் பி அப்படின்னாக்கா a இருக்கிறதாலும் a இருக்குது, b இருக்கிறதாலும் இங்கே என்ன இருக்குது? 3dன்னு இருக்குதுங்களா? இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3d ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னாக்கா 9d ஸ்கொயர் மைனஸ் 2 அந்த 2 வந்து 3ஓட மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னாக்கா 6ன்னு கிடைக்கும். அப்போ 6adங்களா? இது நெக்ஸ்ட்டு இதுக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு d ஸ்கொயர் மைனஸ் 2adன்னு கிடைக்குங்களா? அடுத்து ப்ளஸ்ஸு இதுக்கு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2abன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு d ஸ்கொயர் ப்ளஸ்ஸு
2ab ப்ளஸ்ஸு இப்போ இங்கே இதுக்கு a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கனாக்கா a² ப்ளஸ்ஸு 9d² ப்ளஸ்ஸு 6adன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்னது 276ங்குது. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே -6adன்னு இருக்குது, இங்கே +6ad இருக்குது, கூட்டினாக்கா 0 ஆகிடும். இங்கே -2ad இருக்குது, இது d. ஓகேங்களா? இங்கே +2ad இருக்குது, அப்போ மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது a², எத்தனை a² இருக்குதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 4a² இருக்குது. இங்கே 9d, 1d² அப்படின்னாக்கா 10d², 11d², 20d². அப்போ d² எல்லாமே ஆட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு 20d²ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 276. நம்ம ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க, 7ன்னு கண்டுபிடிச்சிருங்களா? அப்போ ஏவோட வேல்யூ வெட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 7ன்னு தெரியுங்களா? இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். 4 ஏக்கு பதில் நம்ம 7 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 20d² ஈக்குவல் டு 276. இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மல்டிபிள் பண்ணலாம். 7 ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு கிடைக்குது, 49ன்னு கிடைக்குது. 49 இங்கே இருக்கக்கூடிய 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் 9 நாங்க 36 6 மீதி 3 நாங்க 16 16ஓட 3 கூட்டினாங்க அப்படின்னாக்கா 17 18 19. அப்போ 196ன்னு கிடைக்குதுங்களா? இப்போ 196 ப்ளஸ்ஸு 20d² ஈக்குவல் டு 276. இங்கே 20d² மட்டும் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 276. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய 196 சமக்குறிக்கு இந்த பக்கம் கொஞ்சம் அப்படின்னாக்கா -196 மாறும். ஓகேங்களா? இப்போ 20d² ஈக்குவல் டு 276ல் 196 போச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்கும், 276ல் 196 நம்ம என்ன பண்ணுறாங்க மைனஸ் பண்ணுறாங்களா? இப்போ 6ல் 6 போச்சு அப்படின்னா 0, 7ல் 9 போகாது, அதனால் பக்கத்தில் கடை வாங்கினாங்க அப்படின்னாக்கா இது 1 மாறிடும், இது 17 மாறிடும். 17ல் 9 போயிடுச்சு அப்படின்னாக்கா 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 80. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 1 2 4 8. ஸோ d² ஈக்குவல் டு 4. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா d² ஸ்கொயராக இருக்கக்கூடிய வேல்யூ சமக்குறிக்கு அந்த பக்கம் வச்சு அப்படின்னாக்கா ரூட்டாக மாறும். இப்போ √4. இப்போ d ஈக்குவல் டு ஸ்கொயர்லேருந்து ஒரு நம்பர் வெளியே வந்துச்சு அப்படின்னாக்கா 2 2 4 +or -2. ஸோ டியோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது, +or -2ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ டியோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிது, d ஈக்குவல் டு +or -2ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோங்க a ஈக்குவல் டு 7ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோங்களா? இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த 4 எண்கள் நம்ம என்னென்ன வச்சுருந்தோங்க, a - 3d, a - d, a + d, a + d, a + 3dன்னு சொல்லிட்டு அந்த 4 எண்கள் வச்சுருந்தோங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஏக்கு பதில் 7ம் டிக்கு பதில் இங்கே 2 வேல்யூ இருக்குது, +or -2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து a ஈக்குவல் டு 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், d ஈக்குவல் டு +2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான எண்கள் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தேவையான எண்கள். ஸோ இப்போ நான் வந்து ஏக்கு பதில் நான் 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா 7 மைனஸ் இங்கே டிக்கு பதில் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா அப்போ 3 6ன்னு கிடைக்குங்களா? இங்கே ஏக்கு பதில் 7, டிக்கு பதில் 2. இங்கே ஏக்கு பதில் 7 ப்ளஸ் டிக்கு பதில் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. ஏக்கு பதில் 7 ப்ளஸ்ஸு இங்கே டிக்கு பதில் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னாக்கா 3 2 6 +2 தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ 7ல் 6 போயிடுச்சு அப்படின்னாக்கா 1, 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 5, 7 2 கூட்டினாங்க அப்படின்னா 9, 7 6 கூட்டினாங்கன்னா 13. ஓகேங்களா? இப்போ d ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னாக்கா 1 5 9 13ன்னு சொல்லிட்டு அந்த 4 எண்கள் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு -2 எனில் தேவையான எண்கள் என்னன்னு பார்க்கலாம். தேவையான எண்கள் இப்போ நம்ம 7ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோங்களா?
ஏக்கு பதில் 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. டி இருக்கிறதால -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னாக்க நமக்கு 13ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5ன்னு கிடைக்கும். அடுத்தது 1ன்னு கிடைக்கும். இந்த ஏக்கு பதில் 7, டிக்கு பதில் -2ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏக்கு பதில் 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிக்கு பதில் நம்ம -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி கூட்டினாங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 13ன்னு கிடைக்கும். இங்கே ஏக்கு பதில் 7, டிக்கு பதில் -2. இப்போ -2 ப்ளஸ்ஸாக மாதிரி 2வாக கிடைக்கும். 7 2 கூட்டினாங்க அப்படின்னாக்கா 9ன்னு கிடைக்கும். இங்கே ஏக்கு பதில் 7, டிக்கு பதில் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னாக்கா என்னென்னு கிடைக்கும் அப்படின்னாக்கா 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஏக்கு பதில் 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. டிக்கு பதில் -2, 3 2 6. இப்போ -6, 7ல் -6 போச்சு அப்படின்னாக்கா மீதி 1. அதே தான் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஆன்சரை மட்டும் எழுதியிருக்குங்க. 13 9 5 1ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்க, ஏ = 7, டி = +2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான எண்கள் 1 5 9 13 தான் கிடைக்குது. ஏ = 7, டி = -2 எனில் தேவையான எண்கள் என்ன கிடைக்கிது? 13 9 5 1ன்னு தான் கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டில் நமக்கு தேவையான அந்த 4 எண்கள்னு பார்த்துங்க அப்படின்னாக்க, எனவே கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 4 எண்கள் நமக்கு என்னென்னு கிடைக்குது? 13 9 5 1 அப்படி தானே கிடைக்குது. ஸோ இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குது? 1 5 9 13 ஆகும். ஸோ இந்த கணக்கு எவ்வளோ தான். இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதே கணக்கு நடத்தலாம். தேங்க்யூ.